மாண்பு உறுப்பினர் க. வைத்தியலிங்கம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த உயரிய தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதன்முறையாக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த மாண்பு உறுப்பினர், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேசுகிற போது மாண்பு முதலமைச்சர் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருந்த அந்த வாசகம் எல்லாம் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த உயரிய தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதன்முறையாக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த வாழும் பெரியார் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், தமிழகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த இளைஞர்களின் வழிகாட்டி இளம் போராளி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவர், தமிழக மக்களின் குரலாக சட்டப்பேரவையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்னியார் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பயணத்தில் அடையாளம் காட்டிய மறைந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் மாவீரர் ஜே. குரு அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, மேலும் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த தாப்பூரை பழூரை தலைமையிடமாக கொண்டு தனி வட்டமாக அறிவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரியலூர் மாவட்டத்தில் புதிய அரசு செவிலியர் கல்லூரியும், ஜெயங்கொண்டத்தில் அரசு கல்வியியல் கல்லூரியும் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜெயங்கொண்டம் அரசு கலை கல்லூரிக்கு கூடுதல் கட்டிடமும் மாணவியர் தங்கும் விடுதிக்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும். ஆண்டிமடம் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை வட்டார தலைமை மருத்துவமனையாக மாற்ற வேண்டும். ஜெயங்கொண்டம் தொகுதியில் வேம்புக்குடி, திருக்களப்பூர், மேலனிக்குழி ஆகிய 3 கிராமங்களில் அரசு துணை ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும். ஜெயங்கொண்டம் தொகுதியில் இளையூர், ஐயூர், வீரசோழபுரம், தண்டலை ஆகிய 4 கிராமங்களில் அரசு கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும். திருக்களப்பூர், குவாகம் ஆகிய அரசு உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாகவும், ஜெயமேலூர், அணைக்குடம், தேவனூர், சலுப்பை ஆகிய அரசு நடுநிலைப் பள்ளிகளை உயர்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜெயங்கொண்டம் தொகுதியில் பல கிறிஸ்துவ நிறுவனங்கள் பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். அங்கே தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி, அன்னையிலூர் மேல்நிலைப் பள்ளி, அலங்கார அன்னை மேல்நிலைப் பள்ளி, மார்த்தினார் பள்ளி, பாத்திமா பள்ளி என்று பல கிறிஸ்துவ பள்ளிகள் இயங்கி வருகின்றன. ஆனால் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நாம் எதுவும் செய்து கொடுக்க முடியாத நிலை இருக்கிறது. அதை அரசு கவனத்தில் கொண்டு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் ஆண்டிமடம் தீயணைப்பு நிலையம், ஜெயங்கொண்டம் சார் பதிவாளர் அலுவலகம், ஜெயங்கொண்டம் கோட்டை மின்வாரிய செயற்பொழில் அலுவலகம் ஆகியவற்றிற்கு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும். ஜெயங்கொண்டம் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரியலூர் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கும்பகோணம் டு விருத்தாச்சலம், அரியலூர் சிதம்பரம் ஆகிய ரயில்வே திட்டங்களை கொண்டு வர மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைய மானிய கோரிக்கையின் மூலம் இன்று வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை, சுகாதாரத்துறை இந்த மானிய கோரிக்கையில் தமிழக அரசு சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வருவதாக தேர்தல் அறிக்கையிலே நிதிநிலை அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு அரசு துறையில் மக்களின் மிகவும் நெருக்கமான கொண்ட துறை ஒன்று என்றால் அது வருவாய்த்துறை தான். அரசு துறையின் முதுகெலும்பு இந்த துறைதான். அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை தேர்ந்தெடுப்பது இந்த துறைதான். சாதி சான்றிதழ், வருவாய் சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட சேவைகளை வழங்குவது வருவாய்த்துறை தான். மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட வருவாய்த்துறை தான் மக்களை அதிகமாக அலைகழிக்கிறது. இதற்கு முடிவு கட்டுவதற்காக தான் சேவை பெறும் உரிமை சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசு அண்மையில் வெளியிட்ட தகவல்களின்படி இந்தியாவில் மொத்தமுள்ள 28 மாநிலங்களில் 24 மாநிலங்களிலும் தில்லி யூனியன் பிரதேசத்திலும் இந்த சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறையில் உள்ளது. தெலுங்கானா, நாகாலாந்து, சிக்கிம், தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்களில் தான் இந்த சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. இவற்றில் பெரிய மாநிலம் என்றால் தமிழ்நாடு தான். தெலுங்கானா மாநிலத்தில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் உள்ளது. தமிழகத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தை நடப்பு கூட்டத்திலே கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கிராம பகுதிகளில்
வானம் பேஞ்சு கெடுக்கும் இல்லை காஞ்சி கெடுக்கும் என்று கூறுவார்கள். அதாவது அதிக மழை பொழிந்து வெள்ளம் அல்லது மழையே பெய்யாமல் வறட்சி என ஒரு வகையில் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் இதன் பொருளாகும். வறட்சி அல்லது வெள்ளம் என ஏதேனும் ஒரு இயற்கை சீற்றத்தால் மக்களும் உழவர்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முதல் பேச்சு ஒரு 5 நிமிடத்தில் முடிச்சிடறோம். ஒரு முடியும். இயற்கை சீற்றத்தால் மக்களும் உழவர்களும் பாதிக்கப்படும் நிலையில் அவ்வாறு பாதிக்கப்படும் மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு நிரந்தரமான நிவாரண திட்டத்தை தமிழக அரசு உருவாக்கி செயல்படுத்த வேண்டும். வறட்சியால் முழுமையாக பாதிக்கப்படும் குறுவை பயிர்களுக்கு ஏக்கருக்கு 40,000-ம், ஓரளவு பாதிக்கப்படும் பயிர்களுக்கு 25,000-ம், கரும்புக்கு 1,02,000-ம், நிலக்கடலைக்கு 33,000-ம், பிற பணப்பயிர்களுக்கு 1.25 லட்சம் வரை இழப்பீடு வழங்குவதும் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதும் இந்த அரசு நிரந்தர நிவாரண திட்டத்தின் அம்சங்களாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தென்கிழக்கு பருவமழை பாதியளவு கூட பெய்யவில்லை. கர்நாடகம் தண்ணீர் திறக்காததால் காவிரி பாசன மாவட்டங்களில் கடந்த ஆண்டு 6 லட்சத்திற்கும் கூடுதலான பரப்பளவில் செய்யப்பட்ட குறுவை சாகுபடி இம்முறை 2 லட்சம் ஏக்கராக குறைந்துவிட்டது. நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விட்டதாலும் முறையாக மும்முனை மின்சாரம் வழங்கப்படாதாலும் பல ஆயிரம் ஏக்கரில் குறுவை பயிர்கள் கருகிவிட்டன. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயரவில்லை என்பதால் சம்பா சாகுபடியும் கேள்விக்குறியாகி உள்ளது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவிரி பாசன மாவட்டங்கள் உட்பட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு நிலவரி, பயிர்க்கடன் ஆகியவற்றை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் கடந்த 7 ஆண்டுகளாக புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படவில்லை. தஞ்சாவூர் மாவட்டத்தை பிரித்து கும்பகோணம் மாவட்டமாகவும், கடலூரை பிரித்து விருத்தாச்சலம் மாவட்டமாகவும் உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல திருவண்ணாமலை, திண்டுக்கல், கோவை, சேலம், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களையும் பிரிக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்துள்ளன. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் இப்போது புதிய மாவட்டங்களை உருவாக்க முடியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவடைந்த பிறகு உறுப்பினர் அவர்களே, நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அவை குறிப்பில் ஏத்துக்கலாம். நீங்க அந்த உங்களோட கோரிக்கைகளை கொடுங்க, சீக்கிரம் பேசி முடியுங்க. கன்னி பேச்சுங்கிறதுனால அப்படியே முடிவடைந்த பிறகு புதிய மாவட்டங்களை அமைக்க வேண்டும். அதற்கான அறிவிப்பை இப்போது வெளியிட வேண்டும். கடந்த 2025ஆம் ஆண்டு 2299 கிராம நிர்வாக உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு தமிழகம் முழுவதும் எழுத்து தேர்வு நடைபெற்றது. அதில் 13 மாவட்டங்களில் மட்டும் நேர்முக தேர்விற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு பணியாணை வழங்கப்படவில்லை. மேலும் மீதமுள்ள மாவட்டங்களுக்கு இன்னும் நேர்முக தேர்வுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. ஆகவே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலை கிடைக்கவும் எழுத்து தேர்வு முடித்தவர்களை நேர்முக தேர்வுக்கு அழைப்பு விடுத்து தேர்ந்தெடுத்து பணியாணை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல தமிழக அரசு கேபிள் டிவி நிறுவனங்கள் மூலம் முந்தைய அம்மையார் ஆட்சியில் தரவு உள்ளீட்டாளர்கள் 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அந்த டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்கள் அனைத்து வட்டாட்சியர்களும் 961 பேர் வேலை செய்கிறார்கள். இவர்களுக்கு மாத சம்பளம் வெறும் 7620 மட்டும்தான் தருகிறார்கள். 11 ஆண்டுகளாக வேலை செய்யும் இவர்களுக்கு சம்பள உயர்வும் நிரந்தர வேலை கொடுக்கவும் அரசு உறுப்பினர் அவர்களே, நீங்க எல்லாத்தையும் நீங்க கொடுங்க, அவை குறிப்பில் ஏத்திக்கலாம். நன்றி சொல்லி முடிங்க. இல்ல புரியுது, பார்த்துட்டு தான் இருக்கல. அவை குறிப்பில் ஏத்திக்கலாம். 2 நிமிஷம் தான். 2 நிமிஷத்துல எங்க பேசிய முடிக்க மாட்டேங்கிறீங்களா? போய்கிட்டே இருக்குது. சீக்கிரம் முடிங்க. காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், தென்காசி ஆகிய 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லை. மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பதுதான் அரசின் கொள்கையாக இருக்க வேண்டும். மத்திய அரசு நிதி வழங்கினால்தான் புதிய மருத்துவக் கல்லூரிகளை திறக்க முடியும் என்ற கடந்த ஆட்சி நிலைப்பாட்டை புதிய அரசும் தொடரக்கூடாது. மாநில அரசை அதன் சொந்த நிதியை கொண்டு 6 மாவட்டங்களும் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க வேண்டும். நடப்பாண்டில் குறைந்தது 2 மருத்துவக் கல்லூரிகளையாவது அமைப்பதற்கு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் 1832 ஊரக ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 504 நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் என மொத்தம் 2334 நிலையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் அவற்றில் 1400க்கும் குறைவான செவிலியர்கள் மட்டும்தான் நிரந்தர